2 நிமிஷத்தில் நல்ல சூடான சாதத்து கூட இந்த புளித்துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, தோசை, இட்லிக்கும் நல்ல சைடிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகா ஒரு 6 அளவுக்கு எடுத்திருக்கேன். 7 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரன்னு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க, 2 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான புளித்துவையல் ரெடி. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு